வணக்கம். வெல்கம் டு பாலா கார்ஸ். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வளசரவாக்கம், ஆழ்வார்த்தமிழ் சென்னையில இருக்கு. இப்ப நம்மள்ட்ட பார்க்க போற வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான வண்டி. ஃபோர்டு ஈக்கோஸ்போர்ட் 2015 டைட்டனியம் அது. ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி. டீசல் வேரியன்ட். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. கிலோமீட்டர் ஓடிருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, வெறும் 90,000 தான் ஓடிருக்கு. 90,000மே பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இது லாஸ்ட்ல 90,000 சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஆயில் ஃபில்டர், ஏசி ஃபில்டர், கேபின் ஃபில்டர் எல்லாமே டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டாம். அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ரீசெண்டா கிளட்ச், பிரேக், சஸ்பென்ஷன் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வந்து கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டியோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசுங்க. ரொம்பவே 100% குவாலிட்டி. கிளட்ச், சஸ்பென்ஷன்லாம் புதுசா இருக்கு வண்டி. எல்லாமே பக்காவா பண்ணிட்டாங்க. கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு எந்த சர்வீஸும் பண்ண வேண்டாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 கோட் பண்றேன். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா 70 to 80% லோன் பண்ணி கொடுப்போம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து பேக் பம்பர் வரையும் ஒரிஜினல் பெயிண்ட். எதுவுமே ரீபெயிண்டிங் இல்ல, ரிப்பேர்ட் ஒர்க் இல்ல. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இல்ல. ஹெட்லைட் டூம்ஸ்லாம் புது டூம். வண்டி பார்க்கவே உங்களுக்கு புது வண்டி மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வாங்குறீங்க வாங்கல ஐடியாக்காக வந்து வண்டியை பாருங்க. பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே புது வண்டி மாதிரியே இருக்கும். இப்போ லாஸ்ட் சர்வீஸ்ல கிளட்ச், பிரேக், சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்துட்டாங்க. கஸ்டமர் எடுத்து இப்போதைக்கு எந்த சர்வீஸ் பண்ண வேண்டாம். சர்வீஸ் பண்ணி வெறும் 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. எக்ஸ்டீரியர்லாம் புதுசா இருக்கும். எந்த ரீபெயிண்டிங் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல பக்காவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு. வண்டியோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா, சிட்டில 18 வரும் மைலேஜ். ஹைவேல 22, 23 வரை மைலேஜ் வரும். நீங்க ஒரு ப்ரீஸா, ஹுண்டாய் வென்யூ, கிரெட்டா இந்த செக்மெண்ட்ல வண்டி பார்க்குறீங்கன்னா, இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. அந்த வண்டிலாம் இப்போ 2017, 18 மாடல்லாம் உங்களுக்கு குறைஞ்சது 7,00,000, 8,00,000 ரூபாய் வரையும் இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் 4,85,000 தான் கோட் பண்றோம். உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஸ்டேரிங்லாம் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு. டெய்லி சிட்டில யூஸ் பண்றவங்க ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் டெய்லி சிட்டில யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. நல்ல மைலேஜ் சிட்டிலே 17, 18 வரையும் மைலேஜ் வர வண்டி. கஸ்டமர் எடுத்துட்டு போய் எந்த சர்வீஸுமே பண்ண தேவையில்ல. சர்வீஸ் பண்ணி வெறும் 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் பண்ண ஜாமான் எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. டயர் பாயிண்ட்மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 80% மேல இருக்கு. நல்லா ஃப்ரீயா லெக் ரூம் ஸ்பேஸோட ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. ஓட்டுறதுக்கே அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு வண்டி. ரியர்ல சீட் கவர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே புதுசா இருக்கு. ஹைட்டானவங்க உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓட்டுறதுக்கே உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மாரி இருக்கும். அவ்வளோ நைஸா ஃப்ரீயா இருக்கும் வண்டி. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹைவேல யூஸ் பண்றது நீங்க தாராளமா 130, 140 வரையும் தாராளமா டச் பண்ணலாம் வண்டி. வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. அவ்வளோ நீட்டா இருக்கு வண்டி. பாடியில ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்ல. எக்ஸ்டீரியர் பாருங்க. புது வண்டி மாரி இருக்கு உங்களுக்கு. கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட். ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து பேக் பம்பர் வரை எந்த பீஸுமே ரீபெயிண்டிங் ஆகல. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 டைட்டனியம் ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட். வண்டி எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் ஒரிஜினல் பெயிண்ட்ல வரும். ஹெட்லைட்ஸ் ரெண்டுமே புது ஹெட்லைட்ஸ் கஸ்டமர் மாற்றிருக்காங்க. கம்பெனி லாஸ்ட் சர்வீஸில் மாற்றிருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் வந்துடுது.
டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர், பிராண்ட் நியூ டயர். சைடில் பார்த்தீங்கன்னா சில்வர் குரோம் போட்டிருக்காங்க கஸ்டமர். சைடு மிரர்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்துடும் உங்களுக்கு. எக்ஸ்டீரியர் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் கூட இருக்காது. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. வண்டி இப்போ டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு ஸ்டெப்னி இருங்க ஒரு நிமிஷம். டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு ரியரில் வந்து டீஃபாகர் வந்துடுது. ரியர் வைப்பர் வந்துடுது. ஸ்டெப்னி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் யூஸ் பண்ணவே இல்லை, புது டயர் வந்தது அப்படியே இருக்கு. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கு. கஸ்டமர் எடுத்து டயர் மாத்திர வேலை கூட இல்லை, 4 டயர் புதுசாக மாற்றி வச்சிருக்காரு கஸ்டமர். வண்டி டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டபிள் வந்துடுது. சீட்ஸ் கவர் புது சீட்ஸ் கவர், லெதர் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்கு வண்டி. டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட்ல 2 ஏர் பேக் வந்துடுது. ஏசி அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு கூலிங். வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிலே 18 வரும், ஹைவேல 22 23 வரையும் மைலேஜ் வரும். ரியர் சீட்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். நல்ல 6 அடி 6.2 இருக்கவங்க கூட தாராளமாக உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, வண்டி நீங்கள் சின்ன வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தாராளமாக ஹைட்டாக இருக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவே யூசேஜ் பண்ணிக்கலாம், சிட்டி யூசேஜ் நல்லா பண்ணிக்கலாம். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்காது. லாஸ்ட் சர்வீஸில் என்னென்ன சர்வீஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு, ஃபில்ட்ரு, ஆயில் சர்வீஸ், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, வைப்பரு, பல்பு, டோட்டல் எல்லாமே எல்லா சர்வீஸுமே பண்ணிட்டாங்க. எல்லா சர்வீஸுமே பண்ணிட்டாங்க. ஃபோர்டில் விட்டு தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 2015 நிசான் டெரானோ எக்ஸ்வி ப்ரீமியம் வண்டி. இது 110 பிஎஸ் வண்டி. 85 பிஎஸ் வருது, 110 பிஎஸ் வருது. இதில் 110 பிஎஸ் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 கீர் வண்டி, டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 79,000 தான் இருக்குது. பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய்வில்ஸ் வந்துடும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. நல்ல சில்லுன்னு ஏசி, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏசி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இப்போ 75ல் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. வண்டி இப்போ எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு எந்த சர்வீஸ் பண்ணுற வேலையும் இல்லை, எடுத்து அப்படியே யூஸ் பண்ண வண்டி தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்குது. சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 17 வருது. ஹைவேல 20 21 வரையும் மைலேஜ் வருது. கேரண்டி மைலேஜ் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி, ஹைவேல யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் வண்டி. சின்ன வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெரிய வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5,35,000 தான் கோட் பண்ணுறோம். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா 85,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள், பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே லோன் போட்டு கொடுத்துறேன். வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம், ஆழ்வார்த்தனூர், சென்னையில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்துடும், மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு ஃபுல் டாப் அண்ட் வேணுனால உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடுது. கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஃபேப்ரிக் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க. ஏசி இப்போ தான் கம்பெனியில் விட்டு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. கிளச்சு, பிரேக்கு எல்லாமே இப்போ எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி. வண்டி எடுத்து கஸ்டமர் எந்த செலவும் பண்ண வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் சீட்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ரியர் ஏசி வந்துடும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2015 நிசான் டெரானோ எக்ஸ்வி ப்ரீமியம் வண்டி. இது 110 பிஎஸ் வண்டி. 85 பிஎஸ் வருது, 110 பிஎஸ் வருது. இதில் 110 பிஎஸ் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 கீர் வண்டி, டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 79,000 தான் இருக்குது. பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5,35,000 தான் கோட் பண்ணுறோம்.
லாஸ்ட் டைம் ஒரு வண்டி இதே மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. போட்டு வண்டி வீடியோ போட்ட மறுநாளே வண்டி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 XUV 500 ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,12,000 கிலோமீட்டர் இருக்கு. பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனர்ஷிப்ல இருக்கு. வண்டி இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனு, பிரேக்கு, கிளச்சு, ஏசி டோட்டலாகவே கம்பெனியில் விட்டு வேலை பார்த்துட்டாங்க. இப்போ கஸ்டமர் எடுத்து எந்த சர்வீஸுமே பண்ண வேண்டாம். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபவ் 80% இருக்குது. ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் 7 சீட்ரு தேடுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. ஓட்டுறதுக்கே வண்டி புது வண்டி மாதிரி இருக்குது. கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் வண்டியை. டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிவிட்டு என் ரேட்டு பேசுங்க. ரொம்ப தெளிவாக இந்த குவாலிட்டியில் மார்க்கெட்டில் வண்டி எடுக்க முடியாது. வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புது வண்டி மாதிரியே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கே புது வண்டி மாதிரி இருக்கும். கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டாம். பாடி வந்து ஃப்ரண்ட் பம்பர் ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,12,000 கிலோமீட்டர் இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப புது வண்டி மாதிரி தெளிவா இருக்கு வண்டி. இந்த லோ பட்ஜெட்ல ஒரு 7 சீட் வண்டி பெஸ்ட் வண்டி இது. ஸ்பேசியஸா இருக்கும். இன்னோவா கிறிஸ்டா மாதிரி நல்லா நீங்க உட்காந்து போறதுக்கு நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். சஸ்பென்ஷன் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, கிளச், பிரேக் எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டாங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,12,000 ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட் 80% இருக்கு. டயர் பாயிண்ட் ஏசி எல்லாம் போட்ட உடனே அவ்வளவு சில்னஸ் இருக்கு. வண்டியோட கியர் ஷிஃப்டிங்லாம் புது வண்டி மாதிரியே இருக்கு. ஓட்டுறதுக்கு வண்டி பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ நைஸா இருக்கு வண்டி. கஸ்டமர் எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்லை. அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட்னால உங்களுக்கு வண்டியோட டியூவல் ஏர் பேக் வந்துருது, ஏபிஎஸ் வந்துருது, க்ளோஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. 5,80,000 இந்த மாதிரி குவாலிட்டியில வண்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஃப்ரண்ட் பம்பர் இருந்து பேக் பம்பர் வரையும் ஒரிஜினல் பெயிண்ட், எந்த பீஸுமே ரீபெயிண்டிங் இல்ல, ரிப்பேர்ட் ஒர்க் இல்ல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கஸ்டமர் கண்டிப்பா வந்து வண்டியை பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நம்ம ரேட் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். பெரிய நெகோஷியபிள் பண்ண முடியாது. வண்டி ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. எடுத்து செலவு பண்ற மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்துடும், அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும், மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடுது, ஏபிஎஸ் வந்துடுது. இது கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்க சீட் கவர்ஸ் தான். நீங்கள் கஸ்டமர் வேணுன்னா வாங்கிட்டு சீட் கவர் ரிமூவ் பண்ணாலே போதும். அடிஷ்னலாக வெளியில் போட்ட சீட் கவர்ஸ் தான் அது. ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஒரு 8 பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்து போகிறதுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. ஏசி போட்டால் 2 நிமிஷம் தான் கூலிங், டக்குன்னு கூலிங் வந்துடும். ஃப்ரண்ட்ல கஸ்டமர் வந்து 3Mல சன்ஃபிலிம் போட்டிருக்காங்க. இது விண்ட்ஷீல்ட்லேயே சன்ஃபிலிம் வந்துடுது. கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் 3M ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல வெயிலையும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களுக்கு இப்போ நைட்டில் வந்து கண்ணு கூசாது. நல்ல உள்ள இருக்கால் தெரியாது. நீட்டாக இருக்கும் வண்டி. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு உள்ள அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ட் கூட பார்க்க முடியாது. தெளிவாக இருக்கும் வண்டி. கஸ்டமர் ஃபஸ்ட்டு வண்டியை வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். டாக்ஸி செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தாராளமாக ஒரு 3 பேர் உட்காந்து போகலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடும். லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து 6 அடி உள்ள ஆள் கூட நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்து இறங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. 8 பேர் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 25 லட்சம் 30 லட்ச ரூபா வந்துருச்சு. இனோவா கிறிஸ்டாலாம் போனீங்கன்னா 35 லட்ச ரூபா வரையும் வந்துருச்சு. டாடா சஃபாரி 35 லட்சம் வந்துருச்சு.
இதில் வெறும் 5,80,000 ஒரு நல்ல வண்டி, பெஸ்ட் வண்டி நீங்கள் எடுத்துடலாம். வண்டி 8 பேர் உட்காந்து போகிற வண்டி. ஆனால் நீங்கள் சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட் மாதிரி ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக சென்டர் சீட்டையும் ரேர் சீட்டையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு கார்பெட் மாதிரி போட்டு பெட்டு மாதிரியே உட்காந்து போகலாம். நீங்கள் பெட்டில் வீட்டில் எப்படி படுத்துறீங்களோ அது மாதிரி நல்லா ஃப்ரீயாக படுத்தே போகலாம். ஜஸ்ட் மேலே ஒரு கார்பெட் போட்டால் போதும். கஸ்டமருக்கு பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கேயே வந்துடுது. உங்களுக்கு ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டில் வந்துடுது. இங்கே வந்து 12 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் வந்துடுது. வண்டி 2013 XUV 500 டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி. ஓடி இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,12,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனர்ஷிப் இருக்கு. வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரையும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரையும் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. எந்த பீஸுமே ரீபெயிண்டிங் இல்லை. ஒரிஜினாலிட்டி அந்த புது வண்டி என்ன சைனிங் இருக்குமோ அந்த சைனிங் அப்படியே இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய்வில்ஸ் வந்துடுது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது டயர் பாயிண்ட். கஸ்டமர் இப்போ கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷன், ஏசி ஒர்க் எல்லாமே பார்த்துட்டாங்க. வாங்குறவங்க எந்த ஒர்க்குமே பார்க்க தேவையில்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரியர் பம்பர் போட்டிருக்காங்க. டாப் அண்ட் வேறுனால உங்களுக்கு ரியர் டீஃபாகர் வந்துடுது, வைப்பர் வந்துடுது. ஒரு 8 பேர் உட்காந்து போகிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. அது லோ பட்ஜெட்டில் ஒரு 8 பேர் உட்காந்து போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. கஸ்டமர் எல்லாமே க்ரோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும் உங்களுக்கு டயர் பாயிண்ட். ஒரு லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி. இன்னைக்கு ஒரு 7 சீட்டர் வண்டி நல்ல ஒரு பவரான இன்ஜினில் நீங்கள் டீசல் இன்ஜினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா, டாடா சஃபாரி இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு. XUV 700 கூட இப்போ 35 lakhs வந்துருச்சு. அந்த வண்டிக்கு ஈக்குவலண்டான வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,80,000 மட்டும்தான். ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.